பேச்சுவார்த்தை சுமூகமா எட்டப்படுமா அப்படின்றத தாண்டி இந்த பேச்சுவார்த்தையில என்ன ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இதுவரைக்கும் இந்த மோதல் போக்கு நீடித்து வந்தது. இதுல வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கான அந்த பதவி, அப்புறமா வந்து கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல கருத்து மோதல், இது போன்ற பல விவகாரங்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமா அவங்க என்ன விவாதித்து இருக்கலாம்? இல்ல அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அடுத்து ஒரு மூன்றாம் நிலையில இருக்கிறது. அடுத்தடுத்து நாம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வர வேண்டும், அந்நிய சமுதாயத்திற்கு நிறைய நாம செய்ய வேண்டியது இருக்குன்னு தொடர்ந்து 10-40 ஆண்டுகளாக ராமதாஸ் ஐயா பேசி வருகிறார். இப்ப இந்த நிலையில தந்தை மகன் இடையே இருக்கிற இந்த யுத்தத்தின் விளைவாக கட்சி பிளவுபட்டு திரு ராமதாஸ் பாமக, திரு அன்புமணி பாமக என்று சென்று விட்டால் அது ஒரு பெரிய அளவுல வன்னிய சமுதாயத்திற்கு இழைக்கிற துரோகமாக இருக்கும் என்றுதான் பலரும் கருதினார்கள். எனவே இதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இதை தாண்டி நீங்க குறிப்பிட்டது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, அது இன்னும் பொதுவெளிகள்ல மேலோட்டமாக திரு ராமதாஸ் ஐயா சொன்ன பிரச்சனைகளே அங்க ஒரு பெரிய அளவுல பூடாகரமாக ஏதோ இருக்கிறது அப்படின்னு அந்த பிரச்சனைகளையும் யாருக்கு என்ன பொறுப்பு, என்ன பதவி என்கிற விஷயங்களையும் கூட அவங்க குடும்ப அங்கத்தினர்கள் அமர்ந்து பேசியிருப்பார்கள். இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உருவாக்கி பாமக மீண்டும் ஒரு பின்னடைவை சந்திச்சு போயிடக்கூடாது. எனவே அப்பாவும் பிள்ளையும் நீங்க ஒன்றுபட்டு இந்த கட்சியை வழிநடத்தணும் என்று தெரிவித்திருப்பார்கள். நிறுவனர் ராமதாஸ் என்கிற வகையில அவருக்கான அதிகாரம் இருக்கும். அவருடைய வழிகாட்டுதலோடு திரு அன்புமணி அவர்கள் செயல்பட வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கூட குடும்பத்தினர் மத்தியிலே கொடுத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இப்போதைக்கு கட்சியின் தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நான் தான் யாரையும் சேர்க்கவோ நீக்கவோ முடியும் என்கிற மாதிரி எல்லாம் திரு அன்புமணி பேசியிருந்தாரு. ஆனால் நிறுவன தலைவரான எனக்குத்தான் அதிகாரம், நான் தான் யாரையும் நீக்கவோ சேர்க்கவோ முடியும் என்று இவரும் சொல்லியிருந்தார். இப்ப இந்த பிரச்சனையினால கட்சியில எல்லா மட்டத்திலையும் கட்சியை தாண்டி ஒட்டுமொத்த வன்னியார் சமுதாயத்தினருமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு வருத்தமான சூழல்ல இருக்கிறதுனால இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் கட்சியின் எதிர்காலமும் குடும்பத்தினுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் என்று அவருக்கு இந்த இருவருக்குமே பெரிய ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, திரு அன்புமணி அவர்களுக்கும் சரி குடும்பத்தினர் வந்து அழுத்தம் கொடுத்திருக்க மாட்டாங்க, கெஞ்சி கேட்டிருப்பாங்க. ஓகே, இதுல இப்போ வந்து இந்த மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்றது என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். தற்போது நமக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கு அப்படின்னா, தைலாபுரத்துல குருமூர்த்தி அவர்களும் இருப்பதாகவும் அவர்கள் சந்திப்பு மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தைலாபுரம் தோட்டத்துல இருந்து சற்று முன்னதாக வந்து அன்புமணி அவர்கள் கிளம்பி சென்றிருக்கக்கூடிய நேரத்துல தைலாபுரம் தோட்டத்திற்கு அவரும் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய சைதை துரைசாமி அவர்களும் அங்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போ அதிமுகல இருந்து குருமூர்த்தி அவர்கள் அங்க வந்திருக்காரு. இந்த நகர்வுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பு அதற்கு முன்னதாக குருமூர்த்தி அவர்களோட 1 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அன்றைக்கு தினம் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. தற்பொழுது குருமூர்த்தி வந்திருக்காங்க, அதிமுகவினுடைய சைதை துரைசாமி வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அதிமுக பாஜக வரக்கூடிய நேரத்தில் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இன்றைய தினமே அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்பும் நிகழ்ந்திருக்கு. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த 2026 தேர்தலில் தோற்கடித்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டாவில் பாஜக என்டிஏ தீவிரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியும் என்டிஏ அதிமுக கூட்டணியில் இணைந்தால் மட்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி சாத்தியம், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் என்கிற கருத்தாக்கம் எல்லோருக்குமே இருக்கிறது. பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிறது. நான் கடந்த பல பதிவுகளில் குறிப்பிட்டது மாதிரி குடும்ப பஞ்சாயத்தால தீர்க்க முடியாததை இந்த அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றிக்காக உழைக்கிற பாடுபடுகிற இந்த இரண்டு கட்சிகள் பாஜக அதிமுகவை சேர்ந்த தலைவர்களும் விரைவில் அன்புமணியை ராமதாஸையும் சந்தித்து ஒரு இணக்கமான சூழலுக்கு கொண்டு வருவார்கள் என்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பே கூட நான் வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல தெரிவிச்சிருந்தேன். ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் பாஜகவினுடைய தூதுவராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கட்சியினுடைய தூதுவராக திரு சைதை துரைசாமி அவர்களும் நிச்சயம் சென்றிருப்பார்கள். இந்த இருவர் பேசியதற்கு பிறகு திரு அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களையும் இந்த இருவரும் சந்தித்து பேசி
ஒரு இணக்கமான முடிவுக்கு கொண்டு வருவார்கள். குடும்பத்தினர் ஒருபுறம், இந்த அரசியல் ரீதியான சந்திப்புகள் ஒருபுறம், இது நடக்கிறதுனால மிக விரைவில் இன்றோ நாளையோ கூட இதற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது சகோதரி. நன்றி திரு துரை கருணா. இந்த தருணத்தில் இணைவில் வந்து நன்றி, பல்வேறு நன்றி. விவரங்கள் தொடர்பாக உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டீங்க.